வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. அபிராமி அந்தாதி படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இதை எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இதை பற்றி டீட்டெயில் நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். முழு பதிவு பாருங்கள். அதற்கு முன்னாடி வர ஞாயிற்றுக்கிழமைக்கு 26ஆம் தேதி ஜனவரி 26ஆம் தேதி கரியர் கவுன்சிலிங் ஒரு கிளாஸ் நம்மக்கிட்ட இருக்குதுங்க. அது காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் ஆர் வீடியோவில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் இங்கே பார்த்து கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிப்பி நீங்கள் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய கரியர், நம்மளுடைய வாழ்க்கையில் அடுத்தது என்ன செய்யலாம், என்ன மாதிரியான வேலைக்கு போகலாம், நம்ம அடுத்தது என்ன மாதிரியான படிப்புகள் படிக்கலாம், அடுத்தது என்ன பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாமா, வேலைக்கு போகலாமா, நம்மளுடைய இன்னர் டேலண்ட் என்ன இருக்குது, நம்ம ஹிடன் டேலண்ட் என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை வெளியில் கொண்டு வரதுக்கான பயிற்சி வகுப்பு தான் இது. இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம அபிராமி அந்தாதியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அபிராமி பட்டரால் வழங்கப்பட்டதான் அபிராமி அந்தாதி பாடல்கள். கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டில் அபிராமி பட்டர் அவரோட பேர், அவரோட உண்மையான பேரே சுப்பிரமணியம் அப்படின்றது அவரோட உண்மையான பேர். சரிங்களா? கோயிலில் அபிராமி அம்மா முன்னாடி உக்காந்துக்கிட்டு மானசீக பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்றைக்குன்னா அமாவாசைக்கு முந்தின நாள் என்ன பண்ணுறாரு, மானசீகமாக பூஜை பண்ணிகிட்டு இருக்கார். மானசீக பூஜை அப்படின்னா கண்ணை மூடி மனசுக்குள்ளேயே உட்காந்து அந்த அபிராமி அம்மாவை நினச்சி அந்த அபிராமி அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணுறது, அலங்காரம் பண்ணுறது எல்லாமே மனசுக்குள்ளேயே மானசீகமாக பண்ணுறது தான். அதோட பவரே வேறு மாதிரிங்க. மானசீக பூஜை பண்ணுறது செம்மையாக இருக்கும். அவர் அந்த மாதிரி கண்ணை மூடி உட்காந்து மானசீக பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்படி பண்ணிக்கிட்டு ஆழ்ந்து அந்த தியானத்துக்குள்ளே உட்காந்து அந்த மானசீக பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே சர்போஜி மன்னர் வராரு. உள்ள கோயிலுக்குள்ளே வரும்போது எல்லாரும் எழுந்திரிச்சின்னு மரியாதை கொடுக்குறாங்க அந்த மன்னருக்கு. இப்போ அபிராமி பட்டர் இவர் இருக்கார் பாருங்கள், இவர் மட்டும் உட்காந்துட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கார். இப்போ எல்லாருமே ஏஞ்சி நின்ட்டாங்க. மற்றவங்களாம் சொல்கிறாங்க, மன்னரே இங்கே பாருங்கள், இவர் மட்டும் உட்காந்துருக்காரு, என்ன திமிரு இருக்கும், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. சொல்லும்போது மன்னர் என்ன சொல்கிறாரு, ஏந்திரிக்க சொல்ல, கண்ணை முழிக்க சொல்ல, கண்ணை முழிக்கலை. அவர் கண்ணை முழிக்காமல் அபிராமி பட்டர் உள்ளுக்குள்ளே அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆராதனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அபிராமி அம்மாவோட முகத்தை பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு மனம் மகிழ்ச்சியாக சிரிச்சுக்கிட்டே இருக்காரா. இப்போ அந்த அரசர் கேட்குறாரு, என்ன திதி தெரியுமா அப்படின்றாரு. நாளைக்கு என்ன திதி தெரியுமா அப்படின்றாரு. இவர் சொல்ல, நாளைக்கு பௌர்ணமின்றாரு. நாளைக்கு அமாவாசை தானே, எப்படி நீ தப்பாக சொல்ல, நாளைக்கு பௌர்ணமி அப்படின்னு இவர் அபிராமி பட்டர் உள்ளுக்குள்ளே அந்த அம்மாவோட முகத்தை பார்க்கும்போது பௌர்ணமி நிலவுமே நல்லா அப்படியே அழகாக இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பௌர்ணமி திதின்னு சொல்கிறாரு. நாளைக்கு பௌர்ணமி வரலை அப்படின்னா, முழு நிலவு வரலைன்னா உன் தலையை எடுத்துருவேன்னு சொல்லிட்டு அரசர் சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் அபிராமி அம்மா, அந்த கடவுள் இருக்காங்க பாருங்க, தெய்வம், அவங்க தன்னோட காதில் இருக்கக்கூடிய குண்டலத்தை கழட்டி அந்த நிலவாக உருவாக்கி அங்கே காட்டுறாங்க. பௌர்ணமி, முழு நிலவு பௌர்ணமியாக காட்டுறாங்க. அப்போ அரசர் எல்லாருக்குமே ஆச்சரியமாகிடுது, அமாவாசை திதி அன்னைக்கு எப்படி நிலவு வந்திருக்காங்க அப்படின்னு. அதாவது அபிராமி பட்டர் தன்னோட மனசுக்குள்ளே மானசீகமாக அந்த ஒன்றி அப்படியே அந்த முழு பக்தியோடு அவர் செஞ்சுருக்கார் பாருங்கள் அந்த பூஜை. அதனுடைய பலன் அங்கே இவரை காப்பாற்றுறாங்க. அப்போ மானசீக பூஜைக்கு எவ்வளோ பலன் இருக்குது பாருங்கள், நினச்சதெல்லாம் நடக்கக்கூடியது. அப்போ அபிராமி அம்மா சொல்லி இவரால் எழுதப்பட்ட பாடல்கள் தான் இந்த அபிராமி அந்தாதி. தனம் தரும், கல்வி தரும், தளர்வரியாக மனம் தரும்னு வரும் பாருங்கள். இந்த பாடல் படிக்க படிக்க நமக்கு தனம்னா பொருளாதாரம், கல்வினா ஞானம், தளர்வரியாக மனம்னா தைரியம், மனோதைரியம். அப்போ வீரம், கல்வி, பொருளாதாரம் எல்லாமே நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதான் இந்த அபிராமி அந்தாதி. இந்த அபிராமி அந்தாதி எப்போ 18ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்ட இந்த அபிராமி அந்தாதி இப்பயுமே கூட நீங்கள் தினமுமே படிங்க. தொடர்ந்து 48 நாள் படிங்க. தொடர்ந்து 48 நாள் படிக்கும்போது நம்மளோட நிலை மாறும். இதில் இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. இதில் ஒரு பெரிய ரகசியம் ஒன்று இருக்குது. என்ன தெரியுங்களா? திருமந்திரம் இருக்குது பாருங்கள். திருமந்திரத்தில் கிட்டத்தட்ட 3000 பாடல்கள் இருக்குங்க. அதில் ஒவ்வொரு பதிகமும் ஒவ்வொரு பாடல்களும் ஒரு தன்மை கொண்டது. பொருளாதாரத்துக்குன்னு ஒரு பாடல் இருக்குது, அதில் பதிகம் இருக்குது. உடம்பு ஆரோக்கியத்துக்குன்னு பதிகம் இருக்குது. வலது கண்ணுக்குன்னு தனி பதிகம் இருக்குது. இடது கண்ணுக்குன்னு தனி பதிகம் இருக்குது. எங்கள் திருமந்திரத்தில் அதே மாதிரி இந்த அபிராமி அந்தாதி பாடல்கள் இருக்குது பாருங்கள். இதுலேயும் ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு விஷயத்தை கொடுக்குது. ஒருத்தருக்கு வீரத்தை கொடுக்கக்கூடியது, ஒருத்தருக்கு மனசு தைரியத்தை கொடுக்கக்கூடியது, ஒருத்தருக்கு கல்வி கொடுக்கக்கூடியது, ஒருத்தருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உடம்பு ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, இல்லை மனசில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சரி, எல்லாத்துக்குமே சரி பண்ணக்கூடிய பாடல்கள் தான் இது இவ்வளவுமே. அப்போ எந்த பாடல் எதுக்குன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணாமல் மொத்த பாடலையும் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 40 நாள் தொடர்ந்து படிங்க. எப்போ காலையில் எழுந்திரிச்சு உட்காந்துக்கோங்க. எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு கண்ணை மூடி உட்காந்து, இல்லை எனக்கு படிக்க தெரியாதுன்னா நீங்கள் புக்கெல்லாம் கிடைக்கிது, புக்கை பார்த்து அப்படியே படிச்சுக்கிட்டே வாங்க. அபிராமி அந்தாதி படிச்சுக்கிட்டே வாங்க.
40 நாள் தொடர்ந்து படிங்க. படிக்கும்போது உங்கள் உடம்புலேயே நிறைய மாற்றம் ஏற்படும், உங்கள் முகத்தில் ஒரு பொலிவு ஏற்படும். நீங்களும் பௌர்ணமி இருந்தால் எப்படி இருக்கும், பௌர்ணமி அன்னைக்கு நிலவு எப்படி சூப்பராக இருக்காங்க, அந்த மாதிரி உங்கள் முகமும் நல்லா பளிச்சும் பிரைட்டாக மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய நிலை மாற ஆரம்பிக்கும். நீங்கள் செம்மையாக இருக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் உடல் மட்டும் கிடையாதுங்க, உங்கள் மனசும் தெம்பும் ஆகும். பொருளாதாரம், நீங்கள் கேட்குற பொருளாதாரம் உங்களுக்கு சேர ஆரம்பிக்கும். அப்போ மனசு தெம்பு, வீரம், பொருளாதாரம் இது மட்டும் தானேன்னு கேட்டால், இதை தவிர உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அவ்வளோவும் கிடைக்க ஆரம்பிக்கும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வேண்டிக்கிட்டு இதை படிக்க ஆரம்பிங்கன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்களாக கேட்டு அவங்க கொடுக்கறதுக்கு பதிலாக எனக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி, அதுவும் எனக்கு வேணுன்றதுக்காக நான் இதுக்கு எனக்கு நீங்கள் கொடுப்பீங்கிறதுக்காக நான் படிக்கலை, இது எனக்கு நான் படிக்கிறது எனக்கு இயல்புன்னு சொல்லி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. எல்லாருமே செல்ஃபிஷாக தானே இருக்கும். நமக்கு என்ன வேணுமோ அதானே கேட்குறோம். இல்லை நமக்கு என்ன வேணுமோ எனக்கு கொடுங்கன்னு சொல்லி தானே உட்காரோம் படிக்கிறோம். எப்படியோ செல்ஃபிஷாக கூட இருந்துக்கலாம். படிக்க 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 நம்ம உடல் ஆரோக்கியமாக ஆரம்பிக்கும், நம்ம மனசில் தெளிவு கிடைக்கும், நமக்கு தேவையான பொருளாதாரம் கிடைக்கும். இதை தவிர வேறு என்ன ஞானம் வேணுமோ அவ்வளோவும் கிடைக்கும். அவ்வளோவும் கொடுக்கக்கூடியதான் இந்த அபிராமி அந்தாதி. தினமுமே கேளுங்க, ரொம்ப நல்லது. படிங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. எப்போ படிக்கலாம்? காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏஞ்சி உட்காந்துக்கோங்க. ஏஞ்சி குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காந்துக்கோங்க. பெண்கள் என்ன சொல்லுவாங்க, எனக்கு நடுவில் பீரியட்ஸ் டைம் இருக்குது, பரவாயில்லையா? பரவாயில்ல, படிங்க. இப்போ நீங்கள் சாமி ரூமில் போய் உட்காந்து படிக்க முடியாது, ஆனால் அபிராமி அந்தாதி படிக்கலாம். படிங்க. படிக்க படிக்க உங்கள் வாழ்க்கையில் எக்கச்சக்கமான நல்ல நல்ல மாற்றங்கள் வரும். சரிங்களா? இதற்காக நம்ம காலையில் 4:30 மணிக்கு அடுத்து அபிராமி அந்தாதி தான் படிக்க போகிறோம். அதுக்கான டீட்டெயில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதில் உங்களுக்கு எப்போலேருந்து அந்த ஸ்டார்ட் ஆகுது, அந்த குரூப்பான வந்து குழுவாக சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக சேர்ந்து நம்ம எப்போ படிக்க போகிறோம் நம்ம டீட்டெயில் சொல்லலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சேர்ந்து படிங்க. இல்லை நான் இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன் படிக்க ஆரம்பிங்க, நீங்கள் உடனே கூட படிக்க ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக சூப்பராக மாற ஆரம்பிக்கும். வாழ்க வளமுடன்.